அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த மாணவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். மாணவர்களே, இன்று நாம் கற்கப் போகும் தலைப்பு வஹி அருளப்படும் வழிமுறைகள். கடந்த பதிவில் வஹி என்றால் என்ன, வஹி என்பதற்கான மொழி ரீதியான விளக்கம், அந்த மொழி ரீதியான விளக்கத்தை அல் குர்ஆனின் பயன்பாட்டில் எவ்வாறு கையாள்வது, வஹி என்றால் என்ன என்பதற்கு ஷரியா அடிப்படையில் ஒரு கண்ணோட்டத்தை நாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க போவது வஹி அருளப்படும் வழிமுறைகள். வஹியானது அருளப்பட்ட வழிமுறைகள் தொடர்பாக பல அறிஞர்கள் பல்வேறு விதமான வகைப்பாடுகளை முன்வைத்துள்ளார்கள். அதாவது வஹி அருளப்படும் வழிமுறைகளை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இங்கே அறிஞர்கள் ஒவ்வொருவரின் ஆய்வின்படி வித்தியாசமான கருத்துக்கள் நிலவுகின்றது. எனினும் வகைப்பாட்டில் பொதுவான ஒரு வகைப்பாட்டை நாம் நோக்குவோமானால், வஹியானது பிரதானமாக 2 வழிமுறைகளில் அருளப்பட்டுள்ளது. முதலாவது நேரடியாக அருளப்பட்டது, இரண்டாவது முகவர் ஒருவரின் மூலம் அருளப்பட்டது. இந்த இடத்தில் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய விடயம், அதாவது அல்லாஹ் மட்டும் தான் வஹி அருளப்படுவதற்கு உரித்தானவர். வேறு எந்த ஒருவருக்கும், எந்த ஒரு மலக்கோ மனிதரோ அல்லது எந்த ஒரு சக்திக்கோ வஹி வழங்குவதற்கான அங்கீகாரமோ தகுதியோ கிடையாது என்பதை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். மாணவர்களே, நாம் இதனை சற்றே விரிவாக பார்ப்போமானால், அதாவது அல்லாஹ்விடமிருந்து இறை தூதர்களுக்கு வஹி அருளப்படும் சந்தர்ப்பங்களை பிரதானமாக 2 வகைப்படுத்தலாம் என்று நான் சொன்னேன். அதாவது முதலாவது அல்லாஹ் நேரடியாக வஹி அறிவிப்பான். இங்கே மலக்குமார்கள் தொடர்புபட மாட்டாங்க. இரண்டாவது முகவர் ஒருவர் மூலமாக வஹி அருளப்படும். அல்லாஹ் தன்னிடமிருந்து ஒரு மலக்கிடம் கொடுத்து அந்த மலக்கிடமிருந்து பல வழிமுறைகளில் இவ்வஹி வழங்கப்பட்டது. இந்த அடிப்படையில் நேரடியாக வஹி அருளப்படும் வழிமுறைகளை 3 வகைப்படுத்தலாம். முதலாவது மணியோசை வடிவில் வஹி வழங்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம், எனக்கு பல வழிமுறைகளில் வஹி வழங்கப்படுகிறது, அதில் எனக்கு மிகவும் கடினமானது மணியோசை வடிவில் வருகின்ற வஹியாகும் என குறிப்பிட்டார்கள். இம்மணியோசையின் ஊடாக வஹி வருகின்ற சந்தர்ப்பத்தில் நபிகளாரின் நெற்றியிலிருந்து வியர்வை வடியும். அந்த அளவுக்கு கடினமாக வஹி இருக்கும். மேலும் இது தொடர்பாக ஹாரிஸ் இப்னு ஹிசாம் ரலி அவர்கள் இறை தூதர் நபிசல் அவர்களிடம், இறை தூதர் அவர்களே, உங்களுக்கு இவ்வாறு வஹி வருகின்றது என வினவ, மணியோசை வடிவில் வழங்கப்படும் வஹி மிக கடினமானது என நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அறிவிப்பாளர் அன்னை ஆயிஷா ரலி. அடுத்து 2வது வழிமுறை நல்ல கனவுகள் மூலம் வஹி வழங்கப்படும். நபிமார்களுக்கு வருகின்ற கனவுகள் ஒன்று அது உண்மையான கனவாக இருக்கும், அல்லது அல்லாஹ்வின் கட்டளையாக இருக்கும். இவ்விடத்திலும் நேரடியாகத்தான் அல்லாஹ் வஹி வழங்குவான். இடையில் எந்த ஒரு மலக்கோ அல்லது எந்த ஒரு முகவரோ தொடர்புபட மாட்டார்கள். இப்ராஹிம் அலை அவர்கள் தவமிருந்து ஓர் ஆண்மகனை பெற்றெடுக்கின்றார்கள். அதாவது இப்ராஹிம் அலை அவர்களுக்கும் அவரது மனைவி ஹாஜரா அவர்களுக்கும் இடையே பிறந்த மகன்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலை அவர்கள் தந்தையோடு விளையாடுகின்ற வயது வருகின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகன் இஸ்மாயில் அலை அவர்களை அறுத்து பலியிடுவதாக ஒரு கனவை காண்கின்றார். இந்த கனவை தனது மகனிடம் கூறுகின்றார். அதற்கு மகன், தந்தையே, நீங்கள் கனவு கண்டிருந்தால் அது அல்லாஹ்வின் கட்டளையாகத்தான் இருக்கும், எனவே அதை நிறைவேற்றுங்கள் என கூற, பின் மகனை அறுக்கப் போன சம்பவம், பிறகு சுவர்க்கத்திலிருந்து ஆடு இறங்கிய சம்பவம்,
குர்பானுடைய நிகழ்வு அறிமுகப்படுத்தப்பட்ட சம்பவம் போன்ற இந்த விடயங்களை வைத்து பார்க்கும் போது இப்ராஹிம் நபி அவர்களுக்கு இந்த வஹி அருளப்பட்டது கனவின் மூலமாக என்பது எமக்கு தெளிவாகின்றது. இது தொடர்பாக அன்னை ஆயிஷா அலி அவர்கள் நபி முஹம்மது அவர்களுக்கு ஆரம்பத்தில் வஹி தூக்கத்தில் தோன்றுகின்ற கனவுகளிலே வரும். இக்கனவு அதிகாலை வானம் எவ்வாறு தெளிவாக இருக்குமோ அதேபோல் இவ்வகியும் மிக தெளிவாக இருக்கும் என குறிப்பிட்டார்கள். இரண்டு விடயத்தை வைத்து பார்க்கும் போது நபிமார்களுக்கு மணியோசை வடிவில் மாத்திரமல்ல, அது நல்ல கனவுகளினாலேயும் வகி அருளப்பட்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்திலும் அல்லாஹ் தஆலாவும் இறை தூதர்களும் மட்டுமே நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்பது சுட்டிக்காட்டப்படத்தக்க விடயமாகும். மூன்றாவது விடயம், அல்லாஹ்வும் இறை தூதர்களும் நேரடியாக தொடர்பு கொள்வதன் மூலம் வஹி அருளப்பட்டது. மூசா அலை தூர்சீனா மலையில் அல்லாஹ்வுடன் நேரடியாக கதைத்த சம்பவம். மேலும் முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வுடன் மிஹ்ராஜ் சென்று திரைமறைவில் இருந்து அல்லாஹ்வுடன் பேசிய சம்பவம். அதன் போது பல்வேறு விதமான வழிகாட்டல்கள், குடும்ப சமூக வாழ்வுக்கான வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டது மாத்திரமல்லாமல் தொழுகையும் கடமையாக்கப்பட்டது. இவ்வாறான மிஹ்ராஜ் விடயத்தில் பல சம்பவங்கள் நடைபெற்றது. இவ்விடத்தில் நபி அவர்கள் நேரடியாக அல்லாஹ்விடத்தில் உரையாடி இருக்கிறார்கள். அதே போன்று மூசா அலை அவர்களுடைய காலத்தில் அவரும் நேரடியாக உரையாடி இருக்கிறார்கள். இந்த உரையாடல்கள் அல்லாஹ்வின் வஹியை நேரடியாக இறை தூதர்களுக்கு வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பமாக அமைந்திருப்பதை காணலாம். அடுத்து மாணவர்களே, வஹி அருளப்படுகின்ற வழிமுறையான இரண்டாவது வழிமுறையாக முகவர் ஒருவரின் மூலம் வஹி அருளப்படல். அதாவது ஜிப்ரீல் அலை அவர்கள்தான் வஹிக்கு பொறுப்பான முகவராக இருந்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா முகவரான ஜிப்ரீல் அலை மூலம் நபி அவர்களுக்கு வஹி அருளினான். ஜிப்ரீல் அலை அவர்கள் நபிமார்களுக்கு வஹி அருளும் போது பிரதானமாக இரண்டு வழிமுறைகளை கையாண்டார்கள். நாயினதும் பன்றியினதும் உருவத்தை தவிர மலக்குமார்கள் வேறு எந்த உருவத்திலும் மாறக்கூடிய சக்தி படைத்தவர்களாக அல்லாஹ் அவர்களை படைத்திருக்கிறான். இந்த அடிப்படையில் ஜிப்ரீல் அலை அவர்கள் மனித தோற்றத்தில் அல்லது மலக்கின் தோற்றத்தில் என வஹி கொண்டு வரும் பிரதானமாக இரு தோற்றத்தில் வந்தார்கள். இவ்வாறு ஜிப்ரீல் அலை அவர்கள் மனித உருவத்தில் வஹியை எடுத்துக்கொண்டு வந்தாலும் அதுவும் இரண்டு வகைப்படும். முதலாவது அறிமுகமான மனித தோற்றம், இரண்டாவது அறிமுகமற்ற மனித தோற்றம் என்பது இங்கு நாம் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். சில சமயங்களில் ஜிப்ரீல் அலை அவர்களை பொறுத்தவரை மனித உருவம் எனும் போது பொதுவாக தஹ்யத்துல் கல்பி ரலி என்ற சஹாபியுடைய உருவத்தில் தான் வந்திருக்கின்றார்கள். இந்த சஹாபியின் தோற்றத்தில் தான் ஜிப்ரீல் அலை அவர்கள் அறிமுகமான மனித உருவில் பெரும்பாலும் வந்திருக்கின்றார்கள். காரணம், தஹ்யத்துல் கல்பி ரலி தோற்றத்திலும் குணத்திலும் சிறந்த அழகிய குணமுடையவராக சிறந்த மனிதராக திகழ்ந்தமையே. மேலும் ஒரு நாள் மதீனா பள்ளிவாயலில் நபிசல் அவர்களும் சஹாபாக்களும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் வெண்ணிற ஆடை அணிந்த ஒரு காட்டரபி மஸ்ஜிதுக்குள் வருகிறார். வந்து நபிகளாரை தனியாக அழைத்து கொண்டு சென்று ஓர் இடத்தில் அமர்கிறார். அந்த அமர்வானது நபிகளாரின் முட்டங்கால்களும் வந்த காட்டரபியின் முட்டங்கால்களும் ஒன்றோடு ஒன்று பட்டு
கொண்டிருக்குமாறு மிக நெருக்கமாக அமர்ந்து சில விடயங்களை உரையாடுகிறார்கள். பின்னர் அக்காட்டருவி எழுந்து சென்று விடுகிறார். அதன் பின் நபிசல் அவர்கள் சஹாபாக்களிடம் வந்து அமர்ந்து, வருகை தந்துவிட்டு போன மனிதன் யார் என தெரியுமா என கேட்க, சஹாபாக்கள், நபியே, அது தொடர்பாக அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் தெரியும் என கூற, நபி அவர்கள் வந்துவிட்டு சென்றவர் ஜிப்ரீல் அலை என கூறினார்கள். எனவே ஜிப்ரீல் அலை அவர்கள் அறிமுகமற்ற மனித தோற்றத்திலும் வந்து இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக இதனை குறிப்பிடலாம். அடுத்து, ஜிப்ரீல் அலை அவர்கள் வஹி கொண்டு வரும் போது மலக்கின் தோற்றத்திலும் வருகை தந்து இருப்பார். அதாவது சுய உருவத்திலும் அல்லது வேறொரு மலக்கின் உருவத்திலும் வந்து இருப்பார். பொதுவாக ஜிப்ரீல் அலை அவர்களின் சுய உருவம் எவ்வாறு இருக்கும் என ஹதீஸ்களின் வாயினூடாக நோக்கும் போது அவருக்கு 2 இறக்கைகள் காணப்படும். அந்த இறக்கைகளை பூமியின் மத்தியில் இருந்து அவர் விரித்தால் வலது இறக்கை கிழக்கையும் இடது இறக்கை மேற்கையும் மூடிவிடும். ஓர் பிரம்மாண்டமான படைப்பாக ஜிப்ரீல் அலை அவர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த அடிப்படையில் அவர் வஹி கொண்டு வரும் போது மிகச்சிறிய சந்தர்ப்பத்தில் சுய உருவத்திலும் மிக பெரும்பாலான சந்தர்ப்பத்தில் வேறொரு மலக்கின் உருவத்திலும் வருகை தந்து இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலை அவர்கள் 2 தடவை தனது சொந்த உருவத்தில் நபிகளாருக்கு தோற்றமளித்தனர். முதலாவதாக ஹிரா குகையில் முதல் வஹி அருளப்படும் சந்தர்ப்பத்திலும், இரண்டாவது மிஹ்ராஜ் நிகழ்வில் சித்ரத்துல் முன்தகா என்ற இடத்திலும் ஜிப்ரீல் அலை அவர்களை நபிசல் அவர்கள் நேரடியாக கண்டு இருக்கிறார்கள். எனவே மேற்கூறப்பட்ட வழிமுறைகளின் அடிப்படையில் பொதுவாக சுருக்கமாக வஹி அருளப்படும் வழிமுறைகளை நாம் அவதானித்தோம். அடுத்து மாணவர்களே, நாம் இங்கு அவதானிக்க வேண்டிய இன்னொரு விடயம், நபி அவர்களுக்கு வஹி அருளப்படும் போது உடல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும் என்பதை சஹாபாக்கள் அவதானித்துள்ளார்கள். அச்சந்தர்ப்பத்தில் அவர்களது முகம் செந்நிறமாகும் எனவும் உடலில் மாற்றங்கள் ஏற்படும் எனவும் கடும் குளிரிலும் வியர்த்து கொட்டும் எனவும் அன்னை ஆயிஷா அலி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மேலும் சஹாபா தோழர்கள் வஹியின் சுமையால் நபி அவர்களது உடம்பு கணக்கும் என்றும், ஒட்டகையில் நபிசல் அவர்கள் அமர்ந்திருக்கும் போது வஹி அருளப்பட்டால் அதன் பாரத்தை சுமக்க முடியாமல் ஒட்டகை அப்படியே அமர்ந்துவிடும் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். ஒருமுறை நபிசல் அவர்களுக்கு வஹி அருளப்பட்ட போது அவர்கள் சைத் இப்னு ஹாரிதாவின் மடியின் மீது கண்ணயர்ந்ததால் அவர்களது உடல் சைத் அலி அவர்களின் தொடையின் மீது இருந்தது. வஹியின் பாரத்தால் நபிகளாரின் உடல் கனத்த போது தனது கால் முறிந்து விடுமோ என அஞ்சியதாக சைத் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மேலும் நபிசல் அவர்களுக்கு வஹி கிடைக்கின்ற போது அவர்களின் முகம் சிவந்து விடுவதோடு குரட்டை ஒலி போன்ற ஒரு சப்தம் கேட்கும். பின்னர் அது தெளிவாகி விடும் என நபித்தோழர்கள் குறிப்பிடுகின்றனர். இவ்வாறாக நபிசல் அவர்களுக்கு வஹி அருளப்படும் சந்தர்ப்பத்தில் அவரது உடல்நிலை மாற்றங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். சரி மாணவர்களே, இன்று நாம் கற்ற விடயம் வஹி அருளப்பட்ட வழிமுறைகள். இது 2 வகைப்படும், நேரடியாக மற்றும் முகவர் ஒருவரின் மூலம் என்று பார்த்தோம். நேரடியாக எனும் சொல்லும் போது அது 3 வகைப்படுத்தலாம் என்று பார்த்தோம். மணியோசை வடிவில், உண்மை கனவு மற்றும் அல்லாஹ்வும் இறை தூதர்களும் நேரடியாக தொடர்பு கொள்ளுதல். அடுத்து 2வது வழிமுறையாக முகவர் ஒருவர் மூலம், அதாவது ஜிப்ரீல் அலை அவர்கள் மூலம் நபிமார்களுக்கு வஹி அருளப்படும் முறை. இது பிரதானமாக 2 முறை நாங்கள் சொன்னோம். ஒன்று மனித தோற்றத்திலும் அடுத்தது மலக்கு தோற்றத்திலும் வஹி அருளப்படும் என்றும், மனித தோற்றத்தையும் நாங்கள் 2 வகையாக பிரித்து பார்த்தோம். அறிமுகமான மனித தோற்றம், 2வது அறிமுகமற்ற மனித தோற்றம். அடுத்து நபிசல் அவர்களுக்கு வஹி அருளப்படும் போது ஏற்படும் உடல்நிலை மாற்றங்களையும் நாம் பார்த்தோம்.
சரி அன்பார்ந்த மாணவர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரும் என் பதிவில் வஹியின் வகைப்பாடுகள் தொடர்பாக ஒரு விரிவான கண்ணோட்டத்தை நாம் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரும் என்னுடைய பதிவுகளை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.